அனைவருக்கும் வணக்கம்ப்பா. கணேசன் மீடியா சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. வாங்கப்பா இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோ, உங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். பூஜை ஸ்டாண்டு தான்ப்பா. எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி தான் எனக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இந்த மாதிரி பூஜை ஸ்டாண்டு நான் தேடி பார்த்தேன், எனக்கு சரியாக அமையவே இல்லை. ஏன்னா நிறையா ஒரே மாதிரி சாமி சிலைகள் வச்சுருக்கோம்ல, ஒரு சிலையை மட்டும் எடுத்து, அதாவது அந்த விக்கிரகம் பித்தளையில் இருக்கிற விக்கிரகத்தை எடுத்து நம்ம அபிஷேகம் இதெல்லாம் பண்ணிக்கலாம். மிச்சத்தெல்லாம் எப்பப்போ நம்மளுக்கு இது நான் கொஞ்சம் தூசியாக இருக்குது சரி பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கும்போது வச்சுக்கலாம். இது நிறைய சாமி சிலைகள் இருந்துச்சுன்னா க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கும்போது ஒரே இடத்துல இருந்தால் கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம வீட்டு பூஜை ரூமை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி தனித்தனியாக ரெண்டு பக்கமும் அந்த ஸ்லாப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்படி இருந்தால் ஒரு ஸ்லாப்லையும் எத்தனை சாமி வைக்க முடியுமோ வச்சுட்டு நம்மளுக்கு எப்பப்போ டைம் இருக்கோ அப்போயெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஆனால் முக்கியமாக வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை க்ளீன் பண்ண மாட்டாங்க, அதுக்கு முன்னாடியே சரி பண்ணி வச்சுக்கிறோன்னு. அதே மாதிரி அமாவாசை பௌர்ணமி இந்த நாளில் பூஜை ரூமையும் சரி வீட்டில் ஒற்றை அடிக்கிறதும் சரி இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்கிறாங்க. அதை நம்ம கடைப்பிடிச்சிக்கிறலாம். இதில் என்ன தவறு இருக்குது? இந்த ஸ்டாண்டு ஏன் பிடிச்சிச்சு அப்படின்னா, இந்த ஸ்டாண்டில் கீழே இருக்குது பார்த்திங்களா, 4 ட்ராவு கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே அந்த ஷெல்ஃபு. இப்போ இதில் விளக்கு, அதாவது 2 குத்து விளக்கு, நடுவு குண்டு காமாட்சி விளக்கு, அந்த மிச்சம் அந்த மணி, அப்புறம் அகல் விளக்கு இதெல்லாம் வச்சுருக்காங்களே. அதே மாதிரி 2 பக்கமும் ஸ்டாண்டு, ஒரு 3-4 ஸ்டாண்டுக்கு மேலேயே இருக்குது. இப்போ சென்டராக என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு படமாக வைக்கிறத விட என்னுடைய ஆசை, அதாவது வேலையை கம்மி பண்ணிக்கிட்டு தெய்வ வழிபாட்டை அதிகப்படுத்திக்கலாம். வேலை இவ்வளவு இருக்கே அப்படின்னு நினச்சி சங்கடப்படாமல் நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அதே மாதிரி ஒரே படமாக இருக்கும்போது நம்மளுக்கு தொடச்சிட்டு மேலே பூ வைக்கிறதோ இல்லை மாலை போடுற மாதிரி நல்லா அந்த ஆணியெல்லாம் அடித்து வச்சுக்கிட்டா கூட நமக்கு வேலை கம்மியாக இருக்கும். அப்போ இந்த ஸ்லோகம் சொல்கிறது செய்கிறதெல்லாம் கூட இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக ஆசைப்பட்டு சொல்லலாம். இப்போயும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஒரு வயசுக்கு அப்புறம் வேலை செய்ய முடியலைங்கும்போது இவ்வளோ வேலையை செய்யணுமே அப்படின்னு நினைக்கக்கூடாது. முடியாமல் செய்யாமல் விட்டாலும் மனசு கஷ்டமாக இருக்குது. அப்போ காலத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி இந்த ஃபோட்டோவை மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஷூட்டிங் போன இடத்துல ஒரு பெரிய காமெடி நடிகர், அவர் கூட சீன் கிடச்சிச்சு. நல்ல டைலாக் இருந்துச்சு. ஒரு நாள் தான் நடித்தேன், ஆனால் மனசுக்கு பிடிச்ச மாதிரி டைலாக்கெல்லாம் இருந்துச்சு. படம் பேரும் நடிகரும் இதெல்லாம் படம் வெளியே வந்த பிறகு சொல்லணுன்ட்டு இருக்கேன். எனக்கு பேரனா ஒரு குட்டி பையன் நடித்தான். அவங்க அம்மா அப்பாவும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவங்க தான் என்னை வீட்டில் கொண்டு வந்து விட்டு போனாங்க. இதே மாதிரி ஸ்டாண்டு கடையில் கிடைக்குதான்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா நம்மளே செய்யலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேப்பா. வீடியோ பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை பாய்ப்பா.